ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இடைவெளி நிரப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கணுமா. நான் உங்களுக்கு அதை பேப்பர் செய்யும் பொழுது சொல்லுண்டு பார்த்தேன். ஆனா இப்ப சொல்லித்தாரேன். ஓகே. இடைவெளி நிரப்புறதுல 10 மார்க்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 10 மார்க்ஸ் வரும்னு சொன்னா அப்ப இதுல நீங்க உங்களுக்கு இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க கஷ்டம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன செய்யணும்னாமா அதுல எப்படியாச்சும் ட்ரை பண்ணி 5 மார்க்ஸ் கவர் பண்ணுங்க. 5 அல்லது 6. ஆனா நல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதுல 10 ட்ரை பண்ணுங்க. ஈஸியா எடுக்கலாம் நான் சொல்ற மாதிரி செஞ்சா. உங்களுக்கு படிச்சுதான் தான் சந்தேகப்படுத்தல. முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு யூனிட், ஒவ்வொரு யூனிட் இருக்கு தானமா. அதுல முக்கியமான யூனிட்டை சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடைவெளி கேட்கறதுக்குள்ள எதை கேட்பான்னு சொல்லி யூனிட் 1. ஓகே. யூனிட் 1 மற்றும் 2 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. யூனிட் 4 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. யூனிட் 5 அல்லது 6 சும்மா 50% போடுங்க. சும்மா அவ்வளவு கேட்க மாட்டான்னு சொல்றேன். பணம் 7வது யூனிட் போடுங்க. இம்பார்ட்டன்டான யூனிட்டுக்குள்ள, இடைவெளி நிரப்புறதுக்குள்ள. அடுத்தது போடுங்க காப்புறுதி மற்றும் போக்குவரத்து எல்லாம் உள்ளடக்கி சும்மா 1 மார்க்ஸுக்கு போடுங்க. நான் அதாவது நீங்க அவ்வளவு வரட்டி அதுக்குள்ள நீங்க விடுங்க அப்படியே. அதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் சைட்ல ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், முகாமைத்துவ அடிப்படை, HR, இது இவ்வளவு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவும் போதும். அடுத்தது நான் சொல்றேன் எப்படின்னா, அடுத்தது சொல்றேன் எப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப நான் சொன்னதை மார்க் பண்ணிருப்பீங்க. அந்த இடைவெளி கேள்வி கேட்கிறனமா உங்களுக்கு ஆழமா போய் கேட்க மாட்டான். நீங்க ஒவ்வொரு யூனிட்ல இன்ட்ரடக்ஷன், அதாவது வரைவிலக்கணம், யூனிட்டுக்குரிய என்ன சொல்றான்றத மட்டும் பார்த்துட்டு அந்த கேள்வி செய்யுங்க. இறங்கி அடிச்சு பாருங்க. சிக்ஸர் தான். அது யாரும் சொல்லிக் கொடுக்கறல ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் இதை செமினார்ஸ்ல சொல்றதுக்கு இருந்தேன்னா, செமினார்ஸ்ல இன்னும் நுணுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கேன். அதுக்கு டைம் எடுத்திருக்கேன். நல்ல டைனபிள் போட்டிருக்கேன் பாருங்க. 5 அவர் கிளாஸ் போட்டிருக்கேன். பார்ட் 1ல ஏ, இந்த பார்ட் 2ல ஏ பாட்டுக்கு மட்டும். அப்ப செமினார்ஸ் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 9ஆம் தேதி க்ளோசிங் டேட். அப்ப இன்ட்ரோடக்ஷன் பார்த்த உடனேமா சார் இருங்க வாரேன் கொஞ்சம், யார் கேட்டீங்க டவுட் உண்டு. fill in the blanks 10 years பாஸ் பேப்பர் செஞ்சா எடுக்கலாமா மார்க்ஸ்? எஸ்மா, 10 years பாஸ் பேப்பர் நீங்க செய்ய முன்னுக்கு ஒவ்வொரு யூனிட், நான் சொன்ன யூனிட் இருக்கு தானே, யூனிட் 1 மற்றும் 2, யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் அதாவது 12, யூனிட் 13, யூனிட் 14, யூனிட் 15. இதுல இன்ட்ரோடக்ஷனை பாருங்க. இன்ட்ரோடக்ஷன்டா முன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனா என்ன சொல்றான் ஹெச்ஆர்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொள்ளுங்க. பார்த்துட்டு பாஸ் பேப்பர் 10 years செய்யுங்க. எஸ். அடுத்தது மாடல் பேப்பர்ஸ் 5 நாளும் செய்யுங்க. MCQல fill in the blanksக்கு நான் போடுவேன். 5 பேப்பர்னாலும் செய்யுங்க. பார்ட் 2க்கு நீங்க மாடல் பேப்பர் கை வைக்க வேணாம். நிறைய பேர் மாடல் பேப்பரை கை வச்சு டவுட் கேட்குறாங்க. அப்படி வைக்க வேணாம். பாஸ் பேப்பர் 10 years செய்யுங்க போதும். இப்ப இருக்கிற நிலைமையில மாடல் பேப்பர் MCQ செய்யுங்க. இந்த fill in the blanks, அதாவது 30ல இருந்து 40, 40ல இருந்து 50 எல்லாம் மாடல் பேப்பர் செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. நான் பின்னுக்குள்ள இருந்து சொல்லி தரேன். நம்ம இந்த தியரியை முடிக்கணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், நான் வச்சிருக்க மாடல் பேப்பர்மா நீங்க நினைக்கிற மாதிரி மாடல் பேப்பர் அல்ல. செமினார்ஸ்ல செய்யக்கூடிய மாடல் பேப்பர். பேப்பர் எடுப்பாங்களே தெரியுமா? இப்ப பேப்பர் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க சேர்ந்து ஒரு பேப்பர் எடுப்பாங்க, மாடல் பேப்பர். அத முக்கியமான நேஷனல் ஸ்கூலுக்கு தான் கொடுப்பாங்க. கொழும்பு ஜாகிராவா இருக்கலாம். குறிப்பிட்ட குறிப்பிட்ட அதாவது புத்தளத்துல செய்வாங்க அந்த பேப்பர். அதே மாதிரி ஜஃப்னால செய்வாங்க அந்த பேப்பர், முக்கியமான ஸ்கூல்ல. அந்த பேப்பர் எனக்கிட்டையும் இருக்கு. அந்த டீச்சர் நான் எல்லாம் அவர்கிட்ட தான் நானும் அக்கௌண்டிங் படிச்ச அவர் பழையமையான ஒரு சார், இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். அவர் என்னோட நல்ல பழக்கம். அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறேன். குட் ஈவினிங் சார், கிரேட் 12ல 3 கொஸ்டின் செய்யறது பெட்டரா, 13ல எடுக்க சூஸ் பண்ணணுமா? நீங்கம்மா நான் சொல்றது அத்தனை சொன்னேன். நான் நல்லா விளங்கி இருக்குமா உங்களுக்கு? என்னன்னு சொன்னமா, நீங்க 3 கேள்வி
12ஆம் ஆண்டு பாடத்துல 3 கேள்வி எடுக்கிறேன்னு சொன்னா இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சேர்ன்னு சொன்னா இங்க எடுங்க. சரி நான் 18ஆம் ஆண்டு அதாவது 18வது யூனிட் வரையும் சாரி 18வது யூனிட் வரையும் படிச்சிட்டேன். ரிவிஷன் பண்ண ஓகே. மேனேஜ்மெண்ட் சைட் ஃபுல்லா இது சொன்னால் எனக்கு ஹெச்ஆர் சேர் படிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபைனான்ஸ் படிச்சிட்டேன். செயற்பாட்டு முகாமைத்துவம் படிச்சிட்டேன். வணிக திட்டம் படிச்சிட்டேன். தகவல் முறைமை படிச்சிட்டேன்னு சொன்னால் அங்கே நீங்க 3 கேள்வியை கண்ணை மூடிட்டு எடுங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அங்கே ஜென்ரலா கேள்வி கேட்க மாட்டான், நோட்ஸை வச்சு மட்டும்தான் கேட்பான். ஓகே. அப்ப இங்கல 12ஆம் ஆண்டு பக்கம் 3 கேள்வி செய்யறா. நீங்க போக்குவரத்து வரையும் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் ஷோர்ட் ரிவிஷன் செஞ்சுட்டு நீங்க பேப்பரை கூடுதலா செய்யுங்க. ஓகே. 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் பார்ட் 2 மட்டும் செய்யுங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம நோட்ஸுக்கு வருவோமா? நான் சொல்லிட்டேன், டைம் போய் கொண்டிருக்கு. கடைப்பொருள்ல பார்க்க போறோம். வசதி பொருளை பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் சோறு தின்னணும், அதான் வசதி பொருள். நான் புரிஞ்சு கொள்ளுங்க. கடைப்பொருள்ல நம்ம ஷாப்பிங் பொருள்னா ஷாப்பிங் பொருள்லாமா ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு 7 மணிக்கு ஒரு இன்டர்வல் ஒன்று தந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நோட்ஸை குயிக்கில் முடிப்போம். கடைப்பொருள்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க நினைச்சு கொள்ளுங்க, மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஆடை இருக்கும், வீட்டு தளபாடம் இருக்கும், மின்சார உபகரணம் இருக்கும், விலை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பொருளுக்கு கொள்வனவு செய்யணும், அதுக்கு விலையை வச்சிருப்பாங்க, பொருளின் விலை, அதுக்கு குவாலிட்டி இருக்கும், தரம். கடைப்பொருள்ல என்ன இருக்கும்? நீங்க கடையில ஒரு பொருளை கொள்வனவு செய்யறேன்னா என்ன தெரிவு செய்வீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு விலை குறைவான்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் தரமான பொருளாண்ட பார்ப்பீங்க. அடுத்தது ஒப்பிட்டு தெரிவு செய்யும் பொருட்களை குறிக்கும். அதாவது அந்த பொருள் இப்போ 3000க்கு ஒரு பொருள் இருக்குண்டா 4000 பொருளை ஒப்பிடுவீங்க. எது குவாலிட்டி, விலை குறைவு, எதை கொள்வனவு செய்வோம். இப்போ ஆடையை பாருங்க, நீங்க ஒரு ஷர்ட் நீங்க பேத்து ஷாப்ல வாங்குறீங்கன்னு சொன்னா அதுல 4000 சேற்றும் இருக்கும், 3000 சேற்றும் இருக்கும். சில சேட் இருக்கும் 4000 சேட்டை விட 3000 சேட் குவாலிட்டியா இருக்கும். அப்ப அதை நீங்க அறிஞ்சு என்ன செய்வீங்கன்னு சொன்னா 3000 விலையை குறைச்சி அந்த சேட்டை வாங்கிட்டு போவீங்க. அப்ப அதான் கடைப்பொருள். மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தரங்கள் மற்றும் விலையை ஒப்பீட்டு ரீதியாக கொள்வனவு செய்யப்படும் பொருள். அவ்வளவுதான். ஓகே, கடைப்பொருள். எம்சிக்யூக்கு இதைத்தான் படிக்கணும். சரியாமா? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது விசேட பொருள். விசேட பொருள் என்ன? ஸ்பெசிலிட்டி கோட் குட்ஸ்னா குறித்த பொருள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக கூடிய முயற்சி எடுப்பான். அதிக முயற்சி. இந்த பாருங்க, நான் நோட் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதிக முயற்சி, அதிக நேரம், விசேட முயற்சி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு எம்சிக்யூக்குள்ள விளங்கிடும். அதிக முயற்சி, அதிக நேரம், விசேட முயற்சி. இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. இதான் கிளாஸுக்கு நான் லைவ்ல ஜாயின் பண்ண சொல்றேன். முக்கியமான பாயிண்ட் சொல்றதுக்கு லாஸ்ட் செமினார்ல இதான் முக்கியம். தியரி எவ்வளவு ரிவிஷன் பண்ணாலும் மார்க்ஸ் கவர் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து பாருங்க, நோட்ஸை பார்ப்போம். கொள்வனவு செய்வதற்காக ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்காக கூடிய முயற்சி எடுப்பாங்க. விசேட பொருள், ஸ்பெஷல் குட்ஸ். உதாரணமா அதுக்கு என்ன இருக்கும்? நகை இருக்கும். இதுக்கு அதிக முயற்சி எடுப்பாங்க, செலவு கூட, அதிக நேரம் எடுக்கும், விசேட முயற்சி எடுப்பாங்க. ஒரு மோட்டார் வாகனம் இருக்குத்தானே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வாங்குறண்டா எவ்வளவு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சில நபர்கள் இருப்பாங்க, ஒரு வாங்குறண்டா லீஸ் போடாம வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. லீஸ் போட்ட வாழ்க்கையே நாசமா போயிடும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க லீஸ் போடாம எடுக்கிறேன்னா நீண்ட காலம் எடுக்கும். அதான் நீங்க பாருங்க, அதிக நேரம், விசேட முயற்சி, எவ்வளவு அவங்க வேலை செய்வாங்க, அதே மாதிரி அதிக முயற்சி எடுப்பாங்க. அப்போ விளங்கிடணும் உங்களுக்கு. விசேட பொருள்னா ஸ்பெஷலிட்டி குட்ஸ், கூடிய முயற்சி. பின்ன இப்போ உதாரணமாக கொள்வனவு செஞ்சதுக்கு பின்னால, அதாவது உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கினதுக்கு பின்னால திருப்தி அடைவீங்க. குவாலிட்டியான பைக், அது நீண்ட காலம் எடுக்கும். மார்க் பண்ணி கொள்ளுங்க. உதாரணம். ஓகே. இலகுவாக விளங்கும் உங்களுக்கு நான் சொல்றது. விலங்காட்டி சொல்லுங்க, இன்னும் தெளிவா சொல்றேன். விலங்காட்டி சொல்லுங்க, எத்தனை தடவை வேணாலும் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். இதையும் விட டீப்பா இன்னும் சொல்லி புரிய வைக்கலும் நம்மளுக்கு பின்னுக்கு நோட்ஸ் பாக்குறதுக்கு, பேப்பர் பாக்குறதுக்கு, மாடல் பேப்பர் பாக்குறதுக்கு. அப்ப நான் சொன்னதை விளங்கி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், நாடா பொருள். நாடா பொருள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நாடா பொருள் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க கடையில போய் பிஸ்கட் கேட்டு அவன் சீனியை தூக்கி தந்தான்டா, விளங்குதா? அன்ஸ் அதாவது அன்சோர்ட் குட்ஸ். பாருங்க, இந்த இதை பாருங்க.
சந்தை விற்பனைக்காக காணப்பட்டாலும், பாருங்க, சந்தை விற்பனைக்காக காணப்பட்டாலும், அது தொடர்பாக அக்கறை செலுத்தியிருந்தாலும், அல்லது தொடர்பாக அறியாத பொருள் நாடா பொருளாகும். உதாரணத்தை பாருங்க. காப்புறுதி, புத்தகங்கள், புதிய புத்தகம், அது ஒரு நாடா பொருள். எல்லாருக்கும் தேவையாமா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் புத்தகம் தேவை. வழங்குதா? பாதுகாப்புக்கு மட்டும் தான் காப்புறுதி தேவை. பாதுகாப்பு ஒரு அடிப்படை. அப்ப நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்று சொன்னா, நுகர்வோன் அது தொடர்பாக அக்கள், அதாவது விற்பனைக்காக காணப்பட்டாலும் நுகர்வோன் அது தொடர்பாக அக்கறை செலுத்தாதிருத்தல் நாடா பொருளாகும். இதுல கூடுதல் அக்கறை செலுத்த மாட்டாங்க நுகர்வோர். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நுகர்வோன் கூடுதல் அக்கறை செலுத்த மாட்டாங்க. சவப்பெட்டி, எஸ், குட். சவப்பெட்டி எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். ஓகே. அப்ப அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கைத்தொழில் பொருள் பார்க்க போறோம். எம்சிக்யூ தான் இதெல்லாம். அதால பார்ட் டூலையும் கேட்டாலும் சில டைம்ல கேட்பேன். அப்ப கைத்தொழில் பொருள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வணிக பொருள். ஒரு உற்பத்தி இயந்திரத்தை உற்பத்தி செய்யறேன்னு சொன்னா அதுக்கு பாரிய முயற்சி நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பொருளோ அல்லது சேவையை உற்பத்தி செய்யறா பயன்படுத்தப்படும் பொருளாகும். இப்ப பாருங்க, வேறு பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பொருளாகும். என்ன பொருள் இருக்கு? வேற பொருள் உற்பத்தி செய்யறா இயந்திரத்தை தான் குறிக்கிறது. பாருங்க, கைத்தொழில் பொருட்களை பிரயோகித்து உதாரணமாக இதுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. எப்படின்னா, இயந்திரத்தை மாத்திரம் பயன்படுத்தி பொருள் ஒன்றினை கொள்வனவு செய்தல். கன்செப்ட் கைத்தொழில் பொருளுக்கு நான் அமைச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க அதில் எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்னதை இப்ப இயந்திரங்களை மையமாக வைத்து பொருள் இங்க இடம்பெறும். சும்மா கன்செப்டா எக்ஸாமுக்கு அப்படியே போய் எழுதுறல. உங்களுக்கு கன்செப்ட் கைத்தொழில் பொருள் என்னெல்லாம் கேட்க மாட்டான், எம்சிக்குள்ள கேட்பான். ஒரு பாயிண்டை தந்துட்டு இது என்ன பொருள்னு சொல்லி அல்லது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதை பார்க்க வேண்டியது தான் முக்கியமான பொருளை பிரதானமா 3 வகையா பிரிக்கலாம். எந்த பொருளை? கைத்தொழில் பொருளை. பொருள்களும் உதிரிப்பாகங்களும், மெட்டீரியல் பார்ட்ஸ். இதை பின்னுக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, பின்னுக்கு சொல்லித்தரேன் உதிரிப்பாகம் என்னண்டு. ஓகே. அடுத்தது மூலதன உருப்படி. தொழிற்சாலை, கட்டடம், இயந்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம். அதை பின்னுக்கு சொல்லித்தரேன். ரிப்பீட்ஸ். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. இயந்திரத்தை மையமாக வைத்து, கைத்தொழில் பொருளுக்கு இயந்திரத்தை மையமாக வைத்து உற்பத்தி செய்யப்படும் பொருள் வகையாகும். இயந்திரத்தை மையமாக வைத்து உற்பத்தி செய்யப்படும் பொருளாகும் கைத்தொழில் பொருள். ஓகே. மூலதன உருப்படினா உங்களுக்கு தெரியும், தொழிற்சாலை, கட்டடம், அதாவது உற்பத்தி செய்யும் பொருட்டு உற்பத்தி செய்யும் பயன்படுத்தும் நீண்ட கால வாழ்த்தன்மை, அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலை தேய்வடையும் கூடிய விடயத்தை தான் மூலதன உருப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரணும். வளங்களும் வணிக சேவைகளும் இதுவும் செய்ய நார்மலா பார்த்து கொள்ளுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு வாரத்தை மட்டும் நான் கைட் பண்ணிட்டு போறேன். உற்பத்திகளை விரிவான அடிப்படையில் பின்வரும் வகைப்படுத்தலாம். உற்பத்திகள் விரிவான அடிப்படை என்ன இருக்கு? பொருள் இருக்குமா, எண்ணங்கள் இருக்குமா, அனுபவங்கள் இருக்குமா, இடங்கள் இருக்கு, சேவை, நிகழ்வு, தனிநபர், அமைப்பு, தகவல் இருக்கு. இதை நீங்க நார்மலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க நோட்ஸை பார்த்து கொள்ளுங்க. பொருள் என்னன்னு தெரியும், சேவை என்னன்னு தெரியும், எண்ணங்கள் என்னன்னு தெரியும், கான்செப்ட்னா. அதே மாதிரி நிகழ்வு அதாவது நிகழ்வு ஸ்டூடெண்ட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதே மாதிரி அனுபவம் தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். தனிநபர் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இடம் தெரிஞ்சிருக்கும், பிளேஸ். அதே மாதிரி ஆதனம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உற்பத்தி பொருள். அதாவது பாருங்கம்மா, உற்பத்திகளை விரிவான அடிப்படை ஒன்றில் கீழ் பின்வருமாறு காட்டலாம். விரிவான அடிப்படையா உற்பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விரிவான அடிப்படையில நீங்க நோர்மல் அதை என்னென்னு சொல்லி ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அவ்வளவுதான். நான் சொன்னதை மட்டும் விரிவா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உற்பத்தி பொருள் கலவை இது இம்பார்ட்டான ஒரு ஏரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி பொருள் கலவை. ஸ்டூடெண்ட்ஸ், எவரேனும் விற்பனையாளர் இருப்பார் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அவர் விற்பனையாளர் ஒருவரினால் விற்பதற்கு முன்வைக்கப்படுகின்ற உற்பத்தி தொகுதி உற்பத்தி கலவையாகும். உற்பத்தி பொருள் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இந்த சாட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சவர்க்காரம் சோப்பு ஒன்று இருக்கு, அது பச்சை செம்போ. ஓகே.
பற்பசை ஷாம்பு. ஷாம்புனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நீங்க தலைக்கு கேர்ள்ஸ் தலைக்கு போடக்கூடியது, பாய்ஸும் போடுவாங்க சில. ஓகே. அப்ப சோப்னா ஒரு ஆளுக்கு சந்தூர் சோப், ஒரு ஆளுக்கு பேபி சோப், ஒரு ஆளுக்கு வேற என்ன இருக்கு, லக்ஸ். அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான வாசனை இருக்கும். பாருங்க இந்த இருக்கு வாசனை, பாருங்கம்மா. ஓகே. அப்ப வாசனை இருக்கும். அடுத்து பாருங்க பற்பசைன்னு சொன்னா, இப்ப வெல்வெட், அதாவது வெல்வெட் லக்ஸ், அது எவ்வாறான தன்மையை கொண்டிருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும் உற்பத்தி பொருள் கலவையில. ஓகே, விளங்குதாம்மா? அது பாருங்க ஷாம்பு எப்படி இருக்கும், முடி வளர்க்கும் ஷாம்பு. இப்ப முடி வளரணும், அந்த ஷாம்பு தான் சில கேர்ள்ஸ் போடுவாங்க. ஓகே. அடுத்தது கலவை சாப். கலவை சாப்னா என்னம்மா? எல்லாம் கலந்திருக்கக்கூடியது. இப்ப வேப்பெல்லை, அதே மாதிரி பலதரப்பட்ட ஒவ்வொரு விதமான விடயங்களையும் போட்டு உற்பத்தி செய்த சாப். கிருமிகளை நீக்கும் சாப், டிட்டோல். அதே மாதிரி இன்னும் நிறைய இப்ப சோப்லாம் வந்திருக்கு, கிருமிகளை நீக்கும் சோப். அதுக்கு என்ன பற்பசை இருக்கும், நிறுவனங்களுக்கான பற்பசை. அடுத்தது கிருமிகளை நீக்கும் ஷாம்போ. ஓகே. இதான் இதுல இருக்கக்கூடிய சும்மா நார்மல், இது உங்களுக்கு கன்செப்ட் தான், இது இப்படி விளக்க சொல்லலாம் வராது. ஓகே. கன்செப்ட் உற்பத்தி பொருள் கலவை என்னன்னா, விற்பனையாளர் ஒருவர் விற்பதற்கு ஒரு பொருளை முன்வாரது தான் இது உற்பத்தி பொருள் கலவை. இப்போ ஒரு நிறுவனம் உற்பத்தி பொருளை நீளம் மற்றும் அகலம் இருக்குதானமா, அதைத்தான் ஆழத்தையும் உள்ளடக்கியதாகவும் கொண்டதாக இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நம்ம போவோம் ஸ்பீடா. இந்த இருக்கு பாருங்க, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இது இம்பார்ட்டன்ட். உற்பத்தியின் அகலம் இந்த மேல இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க, உங்க நோட்ஸ்ல இருக்கும் இல்லாட்டி. உற்பத்தியின் நீளம், உற்பத்தியின் ஆழம், உற்பத்தியின் ஒருமைப்பாடு, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கேள்வி எப்படி கேட்பான்டா, இதுல கேட்கிறேன்டா, உற்பத்தி பொருள் கலவையின் அகலம் மற்றும் நீளம் இதற்கான வேறுபாடு அல்லது ஒருமைப்பாட்டை குறிப்பிடுங்கன்னு சொன்னா, நீங்க இதை நாளையும் குறிப்பிடணும். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் நார்மலான ஒரு ஃபார்முலா. நீங்க அதை லைட்டா ஒவ்வொரு ஆழமா பார்க்காம சும்மா லைட்டா பார்த்துக்கொள்ளுங்க. இது ஜென்ரலா விளங்கிக் கொள்ளக்கூடியதுமா. கிருமிகளை நீக்கும் சோப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுல என்னென்ன பர்பஸ் என்னென்னலாம் ஜாயின் பண்ணி என்னென்னலாம் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கு ஷாம்பு இருக்கும், கிருமிகளை நீக்கும் ஷாம்பு. ஓகே. இப்ப நீங்க நார்மலா இதை பார்த்துக்கொள்ளுங்க. அகலத்துல ஓங்கம்மா சொல்லுங்க. உற்பத்தி அகலம் உற்பத்தி வீதம் அதை ஏற்படுத்தி கேட்டா அதை நோட்ஸ்களை எழுதணும். இல்ல இல்ல, நோட்ஸ் எழுதுறது இல்லம்மா. நீங்க இப்ப உற்பத்தி அகலம் என்னன்னு கேட்க மாட்டான், உற்பத்தி நீளம் என்னன்னு கேட்க மாட்டான், உற்பத்தி ஆழம் வரைவிலக்கணம் கேட்க மாட்டான், அதை ஒப்பிட்டு வேறுபடுத்துகள் கேட்க மாட்டான். கேள்வி எண்ணிக்கையே கேட்டு விட்டுருவான் சில டைம்ல. பாருங்க, உற்பத்தியின் நீளம் எதை சொல்லுது, உற்பத்தியின் அகலம் எதை சொல்லுதுன்னு சொல்லுங்க. மார்க் பண்ணி வைக்கிறேன் பாருங்க, இந்த ஒரு சோப்னு 3 போட்டிருக்கேன். மேல பாருங்க வரிசையில இங்க கீழே அதாவது நீளம் 3 இருக்கு. வாசனை சோப், கலவை சோப், கிருமிகளை நீக்கும் சோப், எண்ணிக்கை 3 இருக்குமா. அப்ப அகலம் பாருங்கம்மா, வாசனை சோப், சாதாரண பற்பசை, முடி வளர்க்கும் ஷாம்பு. அப்ப அகலமும் 3 இருக்கு. அப்ப இது கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளவு ஈஸி. அப்ப அடுத்தது பாருங்கம்மா, ஷாம்பு 3, அதாவது வரிசையில சோப், பற்பசை, ஷாம்பு, எதை எடுத்தாலும் 3 தான் இருக்கும். அப்ப கேள்வி இதை கேட்பானா, சின்ன பிள்ளை கேள்வியை கேட்பானா அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இல்ல. அப்ப நீங்க இதை கான்செப்ட் தான் விளங்கிக் கொள்ளணும். ஓகே. அடுத்ததுமா என்னன்னு சொன்னால், நான் மேல சொன்ன மாதிரி ரெட் மார்க்ல நீங்க குத்தி கிழிச்சாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி பொருள் மட்டங்கள் மிகவும் முக்கியம். உற்பத்தி பொருள் மட்டங்களை குறிப்பிடுக. உற்பத்தி பொருள் மட்டங்கள் எவ்வாறு வழிவகுக்கும். அப்ப நீங்க உற்பத்தி பொருள் மட்டங்கள் அப்படியோ எழுதி பாடமாக்கி கொள்ளுங்கம்மா. உற்பத்தி பொருள் மைய நிழல் இருக்கு, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. டீப்பா சொல்லித்தரேன். அடிப்படை உற்பத்தி பொருள் இருக்கு, எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருள் இருக்கு, விருத்தியாக்கப்பட்ட உற்பத்தி பொருள் இருக்கு, சாத்திய உற்பத்தி பொருள் இருக்கு. நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரி பண்ண வானம், மைய நலன் சொல்லித்தரேன். ஓகே, இதை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். 7 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தருவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைய நலன்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பாருங்கம்மா, அடிப்படை நன்மை. இப்ப அடிப்படை நன்மை என்ன செய்யும், உற்பத்தி பொருள் மட்டத்துல
மைய நலன் எதை குறிக்குதுன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், அடிப்படை. இப்ப ஆரம்பத்துல ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு கால் அடில் எடுத்து வச்சிருத்தான் குறிக்குது. இப்போ உதாரணமாக பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடிப்படை நன்மையானது மைய நலன் என கருதப்படுகின்றது. அடிப்படை நன்மை என்ன? சார் இதை யாரும் என்ன கேட்டிருக்கீங்க சார்? இத கம்ப்யூட்டர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கம்ப்யூட்டர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேம்மா. எதை சொல்றீங்க கம்ப்யூட்டர்ஸை வச்சுட்டா? நீ சொல்றது விளங்கலம்மா நசாகத். ஓகே, அடிப்படை மைய நலன் சொன்னமா, உற்பத்தி பொருள் ஒன்றின் முதலாவது மட்டம் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. மைய நலன்டா அடிப்படை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மைய நலன் சொன்னா உற்பத்தி மட்டத்தின் முதலாவது மட்டம். ஓகே, உதாரணமா பாருங்க. எழுதுவதற்கா சாரி உட் அஹ் உட்- உற்பத்தி மாட்டம்னு சொன்னேன் சார். ஓகே, உற்பத்தி மட்டத்தை சொல்றீங்க கண்ணியை வச்சு. ஓகே ஓகே, சொல்றேன் விளங்கிட்டு. அப்ப எழுதுவதற்காக குமிழ்முனை, அதாவது பேனையே கொள்வனவு செய்யப்படுகிறது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், கொள்வனவு செய்யற பேனை எதுக்குமா? வச்சு வீட்டுல சாம்பிராணி வாடகை கட்டுறதுக்கா? இல்ல, அது எழுதுவதற்காக பயன்படுத்துறது. மைய நலன், படிப்பதற்காக நீங்க பேனையை கொள்வனவு செய்றீங்க. அப்ப அது மைய நலனை குறிக்கும். ஓகே, அது நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதை நீங்க மைய நலன் உற்பத்தி மட்டம் தான் உங்களுக்கு. உற்பத்தி மட்டத்துல இந்த 5ஐயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உற்பத்தி மட்டத்துலமா, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க இதுல முதலாவது மட்டம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது அடிப்படை நன்மைன்னு எழுதி கொள்ளுங்க. அடிப்படை நன்மையானது மற்றும் முதலாவது மட்டம், ஷார்ட் நோட்ஸ். அடுத்தது எழுதுவதற்காக கொள்வனவு செய்யறது. இப்போ நடைமுறைக்கு இப்போ நான் கொள்வனவு படிப்பதற்காக நோட்ஸ் எழுதுவதற்காக பேனை கொள்வனவு செய்யறேன். ஓகே, அப்ப அடிப்படை உற்பத்தி பொருள் என்னமா? அடிப்படை உற்பத்தி பொருள் என்ன? உற்பத்தி பொருள் ஒன்றின் இரண்டாம் மட்டம் ஆகும் இது. அப்ப இரண்டாம் மட்டத்தை போட்டுடுங்க. உற்பத்தி பொருள் அடிப்படை உற்பத்தி பொருள். ஓகே, இங்கு மைய அடிப்படை உற்பத்தி பொருள் எனும் நிலைக்கு மாற்றப்படும். அப்படின்னா இப்ப பாருங்க, நான் சொல்றேன் ஏன் மைய நலன் அடிப்படைக்கு மாற்றப்படும்னு சொன்னா, பேணி ஒன்று இருக்கு தானம்மா, அத காபன் குழாய் முனை, அதுக்கு நீங்க எதை படிக்கிறீங்கன்னு பாருங்க. சின்ன பிள்ளைக்கு பாடத்தை படிக்கிறீங்கன்னு நான் வச்சுக்கொள்ளுங்க. பேன் இருக்கும், அதுல மூடி இருக்கும். அதாவது பின் சைட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதுல ஒரு சின்ன மூடி இருக்கும். அதெல்லாம் முள்ளடக்கியே தான் அடிப்படை உற்பத்தி பொருளுக்குள்ள வரும். ஓகே, அடிப்படை உற்பத்தி பொருள் அதுக்குள்ளதான் வரும். ஓகே, இது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கக்கூடிய பாடம். அடுத்தது பாருங்கம்மா, எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருள். எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருள்னா எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட். அப்படின்னா இப்ப நீங்க பேனைய கொள்வனவு செய்றீங்க, ஒரு 10 நாளையில மை முடிந்துருன்னு சொன்னா அந்த பேனையை நீங்க கொள்வனவு செய்வீங்களா? உங்களுக்கு நீண்ட காலம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எதிர்காலத்துல நீ பேன் அப்படித்தான் வரும். டிஜிட்டல் மெத்தட்ல வந்துட்டு இப்ப மார்க்கர்லாம் எழுதுறேன்னு சொன்னா டிஜிட்டல் மெத்தட்ல இப்ப கிளாஸ் செய்யறாங்க போர்ட்ல. உற்பத்தி, எஸ் சிவா, தேங்க்யூ சார். நீங்க எங்களுக்கு நிறைய செய்றீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. நீங்க ஃபீட்பேக் தாங்கம்மா. ஃபீட்பேக் ஒன்று தான் கிளாஸ் டைம்ல உங்களுக்கு நான் சொல்றேன். விருத்தியாக்கப்பட்ட சாரி, எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருள் எதிர்காலத்துல இப்ப வந்துட்டு டிஜிட்டல் போர்ட்ல கிளாஸ் செய்யறாங்க. அப்போ ஒரு அது எதிர்பார்ப்புமா. இப்ப பாருங்க, நீங்க பேன் ஒன்று வாங்குறீங்க, எதிர்பார்த்து வாங்குறீங்க. நீண்ட காலம் 15 நாள் நான் இந்த பேனைய யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ன பாருங்க. நுகர்வோன் எதிர்பார்க்கும் பண்புகளுடன் கூடிய உற்பத்தி பொருளை முன்வைத்தலாம். வாடிக்கையாளர் எதை எதிர்பார்க்கிறாங்க? 15 நாள் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னா அவங்க எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உற்பத்தியாக இருக்கணும். அது தெளிவுடையதாக இருக்கணும். இப்ப பேனை உங்களுக்கு கசியுதுன்னு சொன்னா, பேனை எழுவுறீங்க தானம்மா, கசிந்த பேனண்டா ஒரு பேப்பர்ல நானும் படிச்சுக்கல போது பேப்பர்ல உங்களுக்கு பின் பேப்பர்ல பற்றும். அப்ப உங்களுக்கு நோட்ஸ் கிளியர் இல்லாம ஒரு அலட்டி கொள்ற, என்னடா இது நோட்ஸ் இப்படி கிடக்கு, யார் சார் நோட்ஸ் எழுத கேட்டாலும் கொடுக்குறல. அப்ப உங்களுக்கு அது எதிர்பார்க்கப்பட்ட பொருளா இருக்கா? இல்ல. அப்ப எதிர்பார்க்கப்பட்ட பொருள்டா கசிவுத்தன்மை இருக்க கூடாது, சிறந்த முறையில் எழுதக்கூடியதாக இருக்கணும், விட்டு விட்டு எழுதக்கூட கூடாது. அதைத்தான் எதிர்பார்க்கப்பட்ட பொருள்.
ஒரு வாடிக்கையாளர் அதை எதிர்பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகே. சோட் சோட் மெத்தட்மா. ஓகே, அவ்வளவுதான். இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, சாரி சாரி ஃபார் தட். சாரி, கோல் வந்துட்டு. விருத்தியாக்கப்பட்ட உற்பத்தி பொருள். ஓகேமா. வாடிக்கையாளர் எதிர்பார்க்கப்பட்ட மட்டம், விருத்தியாக்கப்பட்ட மட்டம்னு சொன்னா பேனை எழுதும் போது உதாரணமா எதிர்காலத்துல வரும் எப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதான் உண்மை. கிளாஸுக்கு போயிட்டீங்க, நித்திர வருது, விருத்தியாக்கப்பட்ட பொருள் பாருங்க. தூக்கம் வருது, நோட்ஸ் எழுதணும். அப்ப பேனை டிஜிட்டல் மெத்தட்ல நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு போற வந்துடும். சேர் சொல்ல சொல்ல பேனை எழுதணும் தன்னால. பாருங்க, இந்த பாருங்க. மின்குமிழ் பேனையால் எழுதும் போது மேலான நறுமணம் ஒன்று, சாரி சாரி, அது வராதா, நறுமணம் ஒன்று. அடுத்தது தான் அதுக்கு வருமா? ஓகே, சாரி சாரி, நறுமணம் ஒன்று. ஓகே, விருத்தியாக்கப்பட்ட பொருள்டா. சந்தையிலமா உயர் மட்டத்துடன் கூடிய உற்பத்தி பொருள் இருக்கும். அதுல தான் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கிரேட் 6 and 10 வரையும் நீங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும் இருப்பீங்க. ஒரு பேனா ஒரு ஆள் வாங்கி வந்தா அந்த எழுத்த நறுமணத்தை மோந்து பார்ப்பீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ல பார்ப்பீங்க தானம்மா? அப்ப அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒவ்வொரு வித மனம் மனம் வரும். அதான் விருத்தியாக்கப்பட்ட உற்பத்தி பொருள் செல்லுது. வாடிக்கையாளர் எதிர்பார்க்கப்பட்ட மட்டத்தை விட உயர் மட்டத்துடன் கூடிய உற்பத்தி பொருள் சந்தை. உதாரணமா, நீங்க நறுமணம் எதிர்பார்க்கல. ஓகே, நறுமணம் எதிர்பார்க்கல, நறுமணம் எதிர்பார்க்கலன்னு சொன்னா எங்களோட பேனை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க, நறுமணம் அடிக்குதுன்னு சொன்னா அதான் விருத்தியாக்கப்பட்ட உற்பத்தி பொருள். ஓகே, அவ்வளவுதான். எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைப்பது. சொல்லுவீங்களா நீங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் 3A வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட்ல பிஎஸ் படிச்சேன், நான் ஏ வரும்னு எதிர்பார்க்கல, ஏ வந்துட்டு, சேர் சொன்னது கேள்விக்கு வந்துட்டு. அத மாதிரி தான் விருத்தியாக்கப்பட்ட உற்பத்தி பொருள். ஓகே. சாத்திய உற்பத்தி பொருள். சாத்திய உற்பத்தி பொருள் என்னமா? ஓகே, சாத்திய உற்பத்தி பொருள்னா வாடிக்கையாளர் எதிர்காலத்தின் போது, பாருங்க, வாடிக்கையாளர் எதிர்காலத்தின் போது ஃபியூச்சர்ல தேவைப்படும் என கருதி, இப்ப நடைமுறைக்கு இல்ல, எதிர்காலத்துல நடைமுறை உள்ள மேல் இந்த பேனா இருக்கு தானே, அதை விட நடைமுறையில் மேல, இப்ப நான் ஒரு வருஷத்துக்கு பின்னாலதை யூஸ் பண்ண மை முடியாம இதை எழுதி கொண்டே இருக்கும். இதை நான் இந்த வேலையை நான் அதாவது திட்டமிட்ட பொழுது ஒரு விடயத்தை சாத்தியப்பாடாக இது இருக்கணும், பயன்படுத்தக்கூடியதை குறிக்கும். இப்ப நான் ஒரு பேனை வாங்கி வச்சிருக்கிறேன், 1 மந்த்துக்கு பின்னால யூஸ் பண்ண போறேன், அத சாத்தியம் நடைமுறைக்கு எதிர்காலத்துல வச்சு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எதிர்காலத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக மட்டுமல்லமா, அத அந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். ஓகே, இவ்வளவுதான் உற்பத்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். ஓகே, இதுல உற்பத்தி மட்டத்தை நீங்க வரிசையை பார்த்து அடிப்படையை பார்த்துக்கொள்ளுங்க. மைய நலன் பாடமாய் கொள்ளுங்க. அடிப்படை உற்பத்தி பொருள் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சொன்னேன் உங்கள்கிட்ட, எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி பொருளை சொல்லுங்க. நுகர்வோன் எதிர்பார்த்த பொருளை விட அதிகமாக கொடுக்குற. இப்ப நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்க ஃப்ரீ செமினார்னு சொல்லி, சேர் அவ்வளவா செய்ய மாட்டார் தானே. ஒரு ஃபீஸ் எடுத்தா, ஒரு 5000 3000 ஃபீஸ் எடுத்தா தான் சேர் குவாலிட்டியா கல்வியை தருவார்னு எதிர்பார்ப்பீங்க தானே. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கி இருக்கும், ஃப்ரீயா செய்யறாரு ஆனா என்ன குவாலிட்டியா கல்வியை தராரு, என்ன லாபம் இருக்கு. அத மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கிறது தான் விருத்தியாக்கப்பட்டது. என்ன கேட்டிருக்கீங்க? ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, சாத்தியப்பாடு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, சாத்தியப்பாடுண்டாமா, நீங்க ஒரு பேனாவை வாங்குறீங்க, அத நடைமுறைக்கு வாணும். ஏ லெவல் எக்ஸாமுக்கு பின்னால சிஏ கிளாஸ், சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அல்லது AA செய்ய போறீங்கம்மா. அப்போதானே அதை பயன்படுத்த போறீங்க. அப்ப அந்த நடைமுறைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதைத்தான் குறிக்கின்றது. விளங்கிட்டா சல்மத் ஹசீலா? ஓகே தானேம்மா? ஓகே ஓகே ஓகே, அதான் விளங்குதா? இப்ப நடைமுறைக்கு நீங்க ஒரு பேனாவை வாங்கி வச்சு அது எதிர்காலத்துல ஒரு மாசம் ஏ லெவல் முடிஞ்சதுக்கு பின்னால நான் அதை யூஸ் பண்ண போறேன். அது எனக்கு நடைமுறை எதிர்காலத்துல யூஸ் பண்ணாலும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் அது சொல்றது. அப்ப நம்ம பார்த்துட்டோம் தான், நம்ம உற்பத்தி பொருள் மட்டம்,
இது முக்கியமானது சொன்னேன், பார்த்துட்டோம். அடுத்ததுமா நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் தந்துட்டு உற்பத்தி பொருள் வாழ்க்கை சுற்றோட்டம் மிக 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 முக்கியமான ஒரு பகுதியை பார்ப்போம். எல்லோரும் தொழுது விட்டு ஒரு 15 மினிட்ல நான் லிங்க் போடுவேன். அந்த லிங்க்லயே நீங்க புதுசா ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. 40 பேரும் வந்துருங்க.